அன்பர்களே, மார்கழி மாத பாவை நோன்பிற்கு மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவையிலே தோழியர்களும் தலைவியும் எழுந்து கோவிலுக்கு செல்வதற்காக வருகிறார்கள். அந்த தோழியர்கள் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் எழுப்பும் பாங்கில் முதல் 8 பாடல்கள் அமைந்தன. அந்த 8 பாடல்களிலும் தோழியர் ஏசலும் தலைவியின் மறுமொழியும் சிவபெருமானின் பெருமையுமாக என்று அந்த 8 பாடல்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தோழியின் கூற்று மட்டுமாகவும் தலைவியின் மறுமொழி கூற்றாக உரையாடல் போலவும் அமைக்கப்பட்டிருந்த அந்த 8 பாடல்கள் இறைவனை பெருமைகளையும் பாடியது. அடுத்த பாடலாக அவர்கள் இறைவனிடம் என்ன வேண்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இறைவனிடம் அவர்கள் பாவை நோன்பின் பலனாக என்ன வேண்டுகிறார்கள் என்பதுதான் இந்த பாடலின் அமைக்கித்திருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரையும் கணவர் ஆவரவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறைவுமிலோ மேலோரெம்பாவாய் என்று இந்த 9ஆம் பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவை நோன்பின் பயனாக இவர்கள் என்ன கேட்கப் போகிறார்கள் இறைவனிடம் என்பதுதான் இந்த பாடல். இறைவன் பிறப்பற்றவன், ஆதி அந்தம் அற்றவன். அததான் முதல் பாடலிலே ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் ஜோதி என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த பாடலிலும் அதுதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே. ஒரு பழமையான பொருள் என்று சொன்னால் அந்த பழமையான பொருளுக்கும் பழமையானவன் சிவபெருமான் என்று சொல்கிறார். எந்த பொருள் பழையது என்று நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்களோ அந்த பழமைக்கும் பழமையாக அந்த பெருமான் அங்கு நிற்பார். எந்த பொருள் நீங்கள் புதுமை என்று சொல்கின்றீர்களோ அந்த புதுமைக்கு பின்னர் வரக்கூடிய பொருளான புதுமையாகவும் இறைவன் நிற்பான். என்ன அர்த்தம்? எல்லாம் அவன்தான். நடக்கின்ற காலம், வரப்போகின்ற காலம், சென்ற காலம் என்று 3 காலமாகவும் இருப்பவன் சிவபெருமான். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று ஒரு நவீன சரஸ்வதி சபதம் என்ற படத்தில் கூட அந்த படத்திலே ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருப்பார்கள். கைலாயத்திலே கம்ப்யூட்டர் உலகம் போல செயல்படுவது போல ஒரு காட்சியை சித்தரித்திருப்பார்கள். அது மாதிரி தான் இப்போ என்ன புதுமை இருக்கிறதோ அந்த புதுமையை புகுத்துபவனே கடவுள் தானே. நம் உள்ளத்தில் புகுத்துபவனே அந்த கடவுள் தான். அப்போ நமக்கு அப்பத்தான் அந்த புதுமை வருது அப்படின்னா அந்த புதுமையை புகுத்தியவனுக்கு அதைவிட புதுமையை என்ன செய்திருக்கும்? நிச்சயமாக தெரிந்திருக்கும். பழமையை நடத்தி காட்டியவனும் அவன் தானே. இன்றைய புதுமை நாளைய பழமை. அந்த பழமையை நடத்தி காட்டியவனும் இறைவன் தான். அப்பேற்பட்ட பழையனவாகவும் இருப்பவன். பழையனவன் என்று எதை நீங்கள் பழையன என்று கருதுகிறீர்களோ அந்த பழையன பொருட்களுக்கும் பழைய பொருளாக இருப்பவன் சிவபெருமான். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். உன்னை எவன் ஒருவன் என்னுடைய நாதன் இறைவன் என்று ஏற்றிருக்கிறானோ உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு உன் அடியவர்கள் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்கவோம். அவருக்கே நாங்கள் உரிமை உடையவர்கள். உன்னை ஆண்டவனாய் பெற்ற அடியவருக்கே நாங்கள் உரியவர்களாக இருக்க வேண்டும். யாரோ எங்களுக்கு கணவராக வாய்க்கக்கூடாது. சிவன் அடியாராகிய உனக்கு
தொண்டு செய்பவர்கள், உன்னை ஆண்டவனாக ஏற்றவர்கள் எங்களுக்கு கணவராக அமைய வேண்டும். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், அவருடைய தாள்களையே நாங்கள் பணிவோம். பெண்கள் தந்தை கணவன் தாழ் பணிவார்கள். அந்த கணவனாக யார் இருக்க வேண்டும் என்றால் உன்னை தலைவனாக பெற்றவர்கள், உன்னையே என்னுடைய இறைவன் என்று ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் நாங்கள் கணவனாக அடைய வேண்டும். ஆங்கவருக்கே பாங்கவோம், அவர்களுக்கே நாங்கள் உரிமையுடையவர்கள். அன்னவரே எம் கணவராவார், அப்பேற்பட்டையவர் யாரோ அவர்கள்தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அவர் உகந்து, அப்படிப்பட்ட ஒரு கணவனை நீ எங்களுக்கு கொடுத்தால் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் உவக்கும் விதமாக, மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவருக்கு நாங்கள் இட்ட ஏவல்களை நாங்கள் என்ன செய்வோம், அவர் மகிழும் வண்ணம் நாங்கள் செய்து முடிப்போம். அன்னவர்க்கே பாங்காவோம், சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல், என்ன குறைவும் இலோம் மேலோர் எம்பாவாய். இப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுத்தாயானால் எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன குறைவும் இல்லை சிவபெருமானே என்று பாடுகிறார். அந்த 8 பாடலிலும் தோழியரை எழுப்புவதை போல அமைந்தது. இந்த 9வது பாடலிலே அந்த கன்னிகையர்கள் தங்கள் உள்ள கிடக்கையை சிவபெருமானிடம் நோக்கி உரைக்கின்றார்கள். கடல் கடந்த வழிபாடு என்று நம்முடைய சைவ சமய வழிபாடு ஆனது இருக்கிறது. கடல் கடந்த வழிபாடு என்று பல இடங்களிலும் சைவ சின்னங்கள், வைணவ சின்னங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அந்த காலத்திலே பசுபதி வழிபாடு எல்லாம் இருந்திருக்கிறது. நந்தியம்பெருமான், காளையின் மீது ஏறிய இறைவன் என்பது போன்ற வழிபாட்டு சின்னங்கள் எல்லாம் நமக்கு இன்று அளவிலே கிடைக்கின்றன. அப்பேற்பட்ட வழிபாடு இருக்கிறது என்றால் கடல் கடந்து செல்றவர்கள் எல்லாம், கடல் கடந்தும் நாம் பார்க்கையிலே அங்கே சிவ வழிபாடு இருக்கிறது என்று எண்ணுகையிலே நாம் நினைக்கக்கூடிய பழமைக்கும் பழமையாக அவர் இருந்திருக்கிறார். அதனால்தான் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதி பாடினார். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதுதான் அது. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதி சொன்னது போல எம்பெருமான் சிவனுடைய பாதம் படாத இடமே இல்லை என்றும் சொல்லுகிறார். அதைத்தான் முன்னை பழம்பொருட்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த பழமைக்கும் பழமையானவன், நீங்கள் புதுமை என்று எதை நினைக்கின்றீர்களோ அந்த புதுமையை விட இவன் புதுமையானவன். நீங்கள் ஒரு அப்டேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டை விட அடுத்த அப்டேட்டா யார் இருப்பா, சிவபெருமான் நிற்பா என்று சொல்கிறார். சரிங்களா? அதுதான் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன், உன்னை பிரானாக, உன்னை எவன் ஒருவன் ஆண்டவனாக எண்ணுகிறாரோ அவரே எமக்கு கணவராக வாய்க்க வேண்டும். அவர் சொன்ன செயல், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் அகமகிழ்ந்து ஏற்று அவருக்கு பணி செய்வோம். அப்பேற்பட்ட கணவனை எங்களுக்கு தர வேண்டும் இறைவா, அப்படி தந்தாயானால் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று பாடுகிறார். அதாவது திருமணம் பல நாட்கள் தள்ளி கொண்டு செல்கின்றது. பல இடங்களில் பெண் பார்த்தும் அமையவில்லை, மாப்பிள்ளை பார்த்தும் அமையவில்லை என்பவர்களெல்லாம் இந்த பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய பாவை நோன்பு அவர்கள் அந்த காலத்தில் நோற்றிருக்கிறார்கள். நம்மால் அந்த அளவுக்கு முடியவில்லை என்றாலும் கூட மார்கழி மாதத்திலே இந்த 30 நாளிலும் எழுந்து அருகிலே இருக்கக்கூடிய சிவத்தலமோ பெருமாள் தலமோ விநாயகர் தலமோ உங்கள் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் போய் வைகறை பொழுதிலே எழுந்து நன்கு குளித்து இறைவனை மனதில் இருத்தி, ஏன் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போகணுமா, பணி எனக்கு நல்ல ஒரு பணி அமையணும், நல்ல ஒரு வேலை அமையணும் என்று எண்ணுபவர்கள் நிச்சயம் இதை செய்யுங்கள். நான் அனுபவத்தால் உணர்ந்தவன், அனுபவத்தால் நான் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு மார்கழி மேலே இவ்வளவு பற்று உண்டு. எந்த மாதத்திலும் 4 மணி 5 மணிக்கு தட்டாத முழிப்பு, மார்கழி மாதத்தில் எப்பேற்பட்ட பணி இருந்தாலும் காலை 4 மணி 5 மணிக்கு எழுக்கூடிய அந்த முழிப்பு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் அனிச்சை செயல் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு அனுபவத்தால் உணர்ந்து சொல்கிறேன். உங்களுடைய அந்த பணிகளை ஒரு 4 மணி 5 மணிக்கு காலையில் எழுந்து குளித்து அருகில் என்ன கோயில் இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு சென்று இறைவனிடம் மனமாற பிரார்த்தித்து, இந்த திருப்பாவை திருவம்பாவையை அன்றன்றைக்குரிய பாடல், தினமும் 30 திருப்பாவையும் பாடல், திருப்பாவையில் 30 பாசுரமும், திருப்பள்ளி எழுச்சி குலசேகராழ்வாரின் 10 பாசுரம், திருவம்பாவையின் 20 பாடல்,
மாணிக்கவாசருடைய திருப்பள்ளி எழுச்சியில் 10 பாடல் தினமும் படிப்பேன் மார்கழி மாதத்தில் காலையில். நம்ம அப்படி படிக்க முடியலனாலும் அன்றைய திருப்பாவை பாசனமும் அன்றைய திருவம்பாவை பாடலும் மட்டுமாவது படித்து இறைவனை நாம் வணங்கி வர நிச்சயம் எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். இந்த மார்கழி இறை வழிபாடு வாழ்வில் எல்லா நலத்தையும் கொடுக்கும், எல்லா வளத்தையும் கொடுக்கும். திருமணம் தடை இருப்பவர்கள், நல்ல வேலை அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், நல்ல கல்வி வர கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மார்கழியில் எழுந்து தினமும் காலையில் இறைவனை வழிபட்டு அன்றன்றைக்குரிய திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தை படித்து நிச்சயம் பலனடைய வேண்டும். இந்த பாட்டு தான் அந்த திருவம்பாவினுடைய முதன்மையான கருத்தா இருக்கக்கூடியதா அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பாவை நோன்பினுடைய என்ன பலன் எதிர்பார்க்கிறார்கள்? இறைவனே நமக்கு நாதனாக அமைய வேண்டும். இறைவன் உமைக்கு நாதனாகிவிட்டான். அப்போ அந்த இறைவனுக்கு அடியார்கள், இறைவனை பற்றி கொண்ட அந்த அடியார்கள் நமக்கு கணவனாக அமைய வேண்டும் என்று அந்த கன்னிகையர்கள் உருகி பாடுகிறார்கள். அதற்குத்தான் அந்த பாவை நோன்பை நோக்கிறார்கள். காலையில் எழுந்து இறைவனை கோயிலில் சென்று தரிசித்து அவனிடம் வேண்டுகிறார்கள். ஆக அவர்கள் அடைந்த அந்த பாக்கியத்தை நாமும் அடைய வேண்டும் என்று ஆண்டாளும் மாணிக்கவாசகரும் அழகாக அந்த பாவை நோன்பை இந்த திருப்பாவையிலும் திருவம்பாவையிலுமே கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த பாடலை படித்தாவது, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை என்ற இந்த பாடலை படித்தாவது நிச்சயம் திருமணத்தடை இருப்பவர்களுக்கு திருமணத்தடை அகலும் என்பதை 100% உறுதியாக கூறலாம். இந்த பாடலை படியுங்கள். யாருக்கு திருமணத்தடை இருக்கிறதோ இந்த பாடலை படியுங்கள். நிச்சயம் சிவபெருமானின் திருவருளால் திருமணம் கைகூடும். அந்த பாவை நோன்பில் கன்னியர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதனை அழகாக இந்த பாடல் சொல்கிறது. நாம் என்ன வேண்ட நினைக்கின்றோமோ அதுவும் இந்த பாடலில் இருக்கிறது. ஆணாக இருந்தால் சிறந்த மனைவி, பெண்ணாக இருந்தால் சிறந்த கணவர் அமைய வேண்டும் என்று வேண்டுவோம். இறைவன் எல்லா நலமும் வளமும் இந்த ஒரு பாடலின் வழியாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் என்று நாளை அடுத்த பாடலில் பாவையர்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்று பார்ப்பான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, மார்கழி மாத பாவை நோன்பிற்கு மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவையிலே